அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த நாளை ரொம்ப ஒரு நிதானமான ஒரு சிந்தனையோட, இந்த நாளை ரொம்ப ஒரு நிதானமான ஒரு நடவடிக்கைகளோட, நிதானமான ஒரு வாழ்க்கை முறையோடு இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. அது என்ன சார், நிதானமாக நடவடிக்கைகளின் மூலமாக. சார், இந்த தானத்தில் என்ன தானம் இருக்கோ இல்லையோ, ஒரு மனுஷனுக்கு நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாளைக்கே நம்ம வாழ்க்கை மாறிடணும், இன்னைக்கு விதை போட்டால் நாளைக்கே மரம் முளைச்சிடணும்னா இந்த வாழ்க்கையில் அது நடக்காது. கன்சிஸ்டன்சின்னு வாங்கல, என்றைக்குமே ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அல்லது ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு செயலாக இருக்கட்டும், தொடர்ந்து நாம் செயல்படுவதன் மூலமாக ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, தொடர் செயலாக்கம் வரும். அந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நமக்கான மிகப்பெரிய பரிசாக நமக்கு கொடுக்கும். கன்சிஸ்டன்சி தொடர்ந்து செயல்படுவது, தொடர்ந்து செயலாற்றுவது, தொடர்ந்து இயங்குவது. இந்த கன்சிஸ்டன்சி மூலமாக மட்டும்தான் நம்ம செயல்பட முடியும். சிங்கம்புலி நடிகர் சிங்கம்புலின்றவர் இருக்கார்ல, அவர் சொல்றாரு, சின்ன வயதுல அவர் என்ன பண்ணுவாராம், ஹாஸ்டல்ல அந்த ஊர்ல கீதாஞ்சலின்னு ஒரு படம் வந்திருக்கு. அவருக்கு அந்த படம் பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை, படம் பார்க்கணும்னு ஆசை. என்ன பண்ணியிருக்காரு, ஹாஸ்டல்ல அந்த பெட்டில் தலகாணியெல்லாம் வச்சு ஒரு ஆள் தூங்குற மாதிரி இவர் செட் பண்ணிட்டு இவர் படத்துக்கு போயிருக்காரு. படம்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து பார்த்து தலகாணி தானேன்ட்டு அந்த போர்வையை எடுத்திருக்காருங்க. உள்ள பிரின்சிபால் படுத்துட்டு இருந்திருக்காரு. வாப்பா எங்க போயிட்டு வந்த அப்படின்னு இருக்காரு. எங்க போயிட்டு வந்தான், இவருக்கு பயம். படத்துக்கு போனேன்னு இருக்காரு. என்ன படம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவருக்கு கீதாஞ்சலின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் பயம். சரி, சாமி படம் ஏதாவது சொல்லுவான்னு ராகவேந்திரான்ற படத்துக்கு போயிட்டு வந்தேன்னு இருக்காரு. அந்த படம் நம்ம ஊர்லயே ஓடலை, எங்க போயிட்டு வந்தோன்னு உண்மையை சொல்லுன்னு இருக்காங்க. இப்போ இந்த பிரின்சிபால் கேட்டிருக்காரு, படம் பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்குமா, சினிமா பார்க்க உனக்கு பிடிக்குமான்னு இருக்காரு. அண்ணா ஆமாங்க அப்படின்னாரான். அப்போ ஒன்று பண்ணு, எல்லா படத்தையும் போய் பாரு. பிரின்சிபால் சொல்லியிருக்காருங்க, எல்லா படத்தையும் போய் பாரு, அதுல என்னென்ன வசனம் நல்ல வசனம் இருந்துச்சு, எந்தெந்த காட்சி நல்லா இருந்துச்சு, எப்படி அதை இயக்கியிருக்காங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லணும். இதுதான் உனக்கு டாஸ்க்குன்னு இருக்காரு. இப்போ சிங்கம்புலி அண்ணன் அம்மாலாம் வந்து சொல்லியிருக்காங்க, அவனே படிக்க மாட்டேன், சினிமான்னு சுற்றிட்டு இருக்கானேன்ட்டு உங்ககிட்ட விட்டாக்க நீங்கள் அதையே பார்க்க சொல்கிறீங்களே. அவனுக்கு அதில் ஆர்வம் இருக்குது, அதை முறைப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமைன்னாராம். முறைப்படுத்த வேண்டியது நம்ம கடமைன்னு. இப்போ சிங்கம்புலி அண்ணன் சொல்கிறாரு, ஒவ்வொரு இடமும் எனக்கான வாய்ப்பாகவே தான் நினைப்பேன், ஒவ்வொரு தளமும் எனக்கான ஒரு வாய்ப்பாக நினைச்சேன். அப்படிதான் நான் வந்து பிதாமகன்ற படம் வந்துச்சு, அது ரொம்ப சீரியஸான படம். அதுல காமெடி ட்ராக் எழுதுறாரு சிங்கம்புலி அண்ணன் தான், அதனுடைய காமெடி ட்ராக் எழுதுனது. அப்படி எழுதுனதன் மூலமா எனக்கு அங்கே நேஷனல் அவார்டு, அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டுல இருந்து அங்கே கேட்டிருக்காங்க, அந்த படத்தை இப்போ இந்த படம் ஹிட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு. இவர் அப்பயே சொன்னாராம், இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கும் பாருங்கன்னு அப்பயே சொல்லியிருக்காரு. அந்த படத்தில் அவர் எழுதின காமெடி ட்ராக் மூலமாக தான் அவருக்கு பேரழகன்ற அடுத்த படம் அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. அது வந்து ஒரு மலையாள படத்தினுடைய டப்பிங் படம் தமிழில். அதில் ட்ராக் எழுதுறதுக்கு, அதில் வசனம் எழுதுறதுக்குன்னு பின்னாடி அவர் பெரிய இயக்குனராக இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய படத்தில் வந்து நீங்கள் காமெடி ஆர்டிஸ்டாக அவரை பார்க்கலாம், குணச்சித்திர நடிகராக பார்க்கலாம். ஒரு தளம் நமக்கு கிடைக்குதுல, அது வாய்ப்பு. ஒரு தளம் நமக்கு கிடைக்குதுல, ஒரு மேடை கிடைக்குது, அது வாய்ப்பு. ஏதோ ஒரு இடம் கிடைக்குதுல, அது வாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது தான் அடுத்த வாய்ப்பு நமக்காக காத்துக்கிட்டே இருக்கும். அதை சரியாக பயன்படுத்தும் போது இன்னொரு மேலான வாய்ப்பு காத்துக்கிட்டே இருக்கும். வடிவேலன் சொன்னாருங்க, சிங்காரவேலன்ற படம் வந்துச்சுல்ல, நீங்கள் சிங்காரவேலன் படத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. வடிவேலனுடைய உடல் மொழியே வித்தியாசமாக இருக்கும். அவர் இங்கிலீஷையும் தமிழையும் சேர்ந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருப்பார். அப்போ மிகப்பெரிய ஜாம்பவான் கவுண்டமணி அண்ணன் பக்கத்தில் இருப்பாங்க. கவுண்டமணி அண்ணன் ஒரு பக்கம் காமெடியில் வித்தியாசமாக பண்ணார்னா, வடிவேல் அவர்கள் வந்து அவருடைய உடல் மொழியின் மூலமாக ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி ட்ராக் எடுத்திருப்பார். அதன் மூலமாக தான் அவருக்கு தேவர் மகன்ற படம் வாய்ப்பு கிடைக்கிது. அவருக்கு தேவர் மகன் படம் வாய்ப்பு கிடைக்கிது. வடிவேலன் சொன்ன விஷயம். அப்போ ஒரு படம் அல்லது ஏதோ ஒரு தளம் நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா, அது வாய்ப்பு. ஒரு வாய்ப்பு. நேரத்தை ஒத்தி வைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும், நேரத்தை நீங்கள் ஒத்தி வைக்கும் போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒத்தி வைக்கிறீர்கள்னு அர்த்தம். இந்த விஷயத்தை இப்படி பண்ண வேணாம்ப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம், இது என்ன எப்பயும் வர்றது தானே, இதை உட்காந்து நம்ம செஞ்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது. அலுவலகத்தில் யோசிப்போம்ல, இப்படி தினம் இந்த ஃபைலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், தினம் இந்த ஸ்கிரிப்டை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், தினம் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதன் மூலம் என்ன நம்ம வாழ்க்கையாக மாறிட போகுது யோசிப்போமா? ஒரு டவுன் வருதா? நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலையை யாரால வாய்ப்புன்னு நினைக்க முடியுதோ அவங்க ஜெயிச்சிருவாங்க சார். இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்க தெரியுமா, ஒரு மோட்டிவேஷனல் டாக் கேட்டுட்டா போதும், அல்லது யாரோ ஒருவர் எதையோ ஒன்று சொல்லிட்டா போதும், ஒரு நியூ இயர் வந்துருச்சுன்னா போதும், நான் உடனே ஒரு த்ரெட்மில் வாங்குறேன், நான் உடனே என் உடம்பை மாற்ற போகிறேன்,
நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்ட்டு அந்த ஒரு 10 நாள் மட்டும் ரொம்ப எனர்ஜியா இருப்பாங்க. 11ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடுவா சார். ஆட்டோமேட்டிக்கா அந்த த்ரெட்மில்ல பனியனும் ஜெட்டியும் காஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்ல. அப்படி மோட்டிவேஷன்னால நம்ம மாற முடியாது சார். இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், கற்பூரம் ஏத்துவோமா? கற்பூரம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படின்னு அப்படி குப்புன்னு பத்திக்கும், அப்படி குப்புன்னு எரியும். இதுதான் மோட்டிவேஷன்ல வரக்கூடியது. திடீர்னு அப்படி குப்புன்னு பத்திக்கும். ஆனா அது ரொம்ப நேரம் எரியுமானா எரியாதுங்க. அதிகபட்சம் 2 நிமிஷம் எரியும், 3 நிமிஷம் எரியும். ஆனா நீங்க தீபம் பார்த்திருக்கீங்களா? நெய் தீபம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் எரியும். என்ன அர்த்தம்? கன்சிஸ்டன்சி. கற்பூரம் மாதிரி நம்ம பிடிச்சுக்கணும், ஆனா தீபம் மாதிரி அதிக நேரம் செயல்படணும். அதிக நேரம் செயல்படணும். எப்படி பாடினாங்க, இப்ப தீபம் ஏத்துறது கஷ்டம், ஆனா அதுல எண்ணெயை கொண்டு வரணும், திரியை கொண்டு வரணும், அதற்குள்ள ஒரு தீபம் இருக்குல்ல. அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை வடிவமைச்சுக்கிட்டே வரணும். கற்பூரம் மாதிரி கொஞ்ச நேரம் மட்டும் எரிஞ்சு அணைஞ்சிடப்படாது. தீபம் மாதிரி நிதானமாக செயல்படுவதன் மூலமாக அதிக நேரம் செயல்பட முடியும். ஒருத்தர் மாட்டு வண்டியில தேங்காய் வியாபாரம் பண்றவர் ஒருத்தர். அவர் மாட்டு வண்டியில வேகமா போயிட்டே இருந்தார். அங்க இருந்து ஒரு பெரியவர்கிட்ட கேட்டிருக்காரு, ஐயா இந்த பக்கத்து கிராமத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டார். பக்கத்து கிராமத்துக்கு போறதுக்கு அந்த பெரியவர் கேட்டாரு, மெல்லமா போகணுமா இல்ல வேகமா போறியா? இது என்னங்க கேள்வி? மெல்லமா போனா எவ்வளவு நேரம் ஆகும், வேகமா போனா எவ்வளவு? நீ மெல்லமா போனேன்னா 1/2 மணி நேரத்துல போயிடலாம். நல்லா கேளுங்க, பெரியவர் சொன்ன பதில். நீ மெல்லமா போனேன்னா 1/2 மணி நேரத்துல போயிடலாம், வேகமா போனேன்னா 2 மணி நேரம் ஆகும் இருக்காரு. இவன் சிரிச்சிருக்கா, என்னையா பதில் இது? மெல்லமா போனா 1/2 மணி நேரத்துல போயிடலாம், வேகமா போனாக்க 2 மணி நேரம், அது எப்படிங்க ஆகும்? போய் தான் பாரு அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு. இவன் உடனே வேகமா போனான், மாட்டை அடிச்சு வரட்டு வேகமா போனா, ரோடு பள்ளமும் குழியும் குண்டும் குழியுமா இருந்து அந்த மாடு குடசாஞ்சு, மாட்டு வண்டி குடசாஞ்சு அத்தனை தேங்காயை கீழே கொட்டி, இவர் திரும்ப அந்த தேங்காயெல்லாம் எடுத்து மேல வச்சு எல்லாத்தையும் திரும்ப போட்டு அடுக்கி மெல்லமா போனாரு. 2 மணி நேரம் ஆச்சு சார். 2 மணி நேரம் ஆச்சு. கரெக்டா சொன்னாரா பெரியவர்? சாதாரணமா முள்ளமா போயிருந்தாக்க ஒரு 1/2 மணி நேரத்துல போய் சேர்ந்திருக்கலாம். வேகமா போறேன், நாளைக்கே என் வாழ்க்கை மாறணும்னு நினைச்சோன்னா வண்டி குடசாஞ்சிருங்க, வண்டி குடசாஞ்சிரும். இப்போ என்ன பண்ணணும்னா நிதானம். வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சரியான முறையில நிதானத்தோட பயணிக்கணும் சார். அதே சமயம் பயணிக்காமல் இருந்துடக்கூடாது. மெல்லமா நான் ரொம்ப நிதானமா போறேன் பாட்டு வேலையே செய்யாமல் இருந்துக்கூடாது. ஒருத்தன் ஆஃபீஸில் அவனுக்கு ஒரு புக்கு கிடச்சிருக்கு. இந்த புக்கை திறந்து பார்த்தா உள்ளரெல்லாம் மந்திரம் கிடச்சிருக்கு. ஏதோ ஒரு மந்திரம். அவன் ஆஃபீஸில் எந்த வேலையும் செய்ய மாட்டான், சும்மா உட்காந்துட்டே இருப்பான். எங்கேயாவது கிடைக்குமா, எங்கேயாவது தேடிக்கிட்டே இருப்பான். அப்படி திடீர்னு ஏதோ ஒரு புக்கு கிடச்சிருச்சு. அதுக்குள்ள ஒரு மந்திரம் இருந்துச்சு. இவன் இந்த மந்திரத்தை சொன்னா ஒரு பூதம் வந்துச்சு. இதெல்லாம் நடக்குமாப்பான்னு கேட்கக்கூடாது, கதை தானே. ஒரு பூதம் வந்துச்சு. இந்த பூதம் கேட்டுச்சு, உனக்கு என்ன வேணும்னு. நான் ஒரு நாட்டுக்கே அரசன் ஆகணும்னா தந்தேன்ருச்சு. என்கிட்ட அவ்வளவு பணம் வேணும் அப்படின்னா தந்தேன் அப்படின்னுச்சு. இனிமே நான் வாழ்க்கையில வேலையே செய்யக்கூடாது, வேலை செய்யாம சும்மா இருக்கணும். அப்படி சும்மா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னா திரும்ப அதே ஆஃபீஸ்ல கிளர்க்கா வந்து உட்காந்து வேலை செய்யாம சும்மா உட்காந்து அதே ஆஃபீஸ்ல கிளர்க்கா இருந்தா பூதம் மறைஞ்சு போச்சு. சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்படுற கதை. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சார் ஒரு வாய்ப்பு வருது இல்லை, அந்த வாய்ப்பை மூலமாக நம்மளுடைய முயற்சியின் மூலமாக வாழ்க்கையை வடிவமைக்க முடிந்தால், நிதானமாக வடிவமைக்க முடிந்தால், இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாள் தான். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு செயலும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு வேலையும் ஒரு வாய்ப்பு. இதை புரிந்து கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய. நன்றி.